இப்போ வர்ற தேர்தலில் திமுகவா அதிமுகவா? சார் திமுக தான் சார் வரும். எதுக்காக திமுக வரும்னு கேட்குறீங்கன்னா, சார் திமுகவில் வந்து கொடுத்த 1000 வாக்குறுதியில் 600-700 வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. மொத்தமும் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு 700 வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. அதே டைம் நான் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து திமுக ஆட்சி வந்த உடனே என்ன இந்த 3 சக்கர வாகனம் அப்ளை பண்ணுவேன், எனக்கு கொடுத்தாங்க. அப்போ எனக்கு என்னோட தேவையும் சரி, எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து அவங்க வந்து பல சலுகைகள் செய்து தராங்க. அதே டைமில் பொதுமக்களுக்கும் நல்ல பயனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே டைமில் வந்து பார்த்தா திராவிட மாடல் ஆட்சின்றது வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. ஊனமுற்றோர் என்று சொல்லக்கூடாது, அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்ற புதிய பெயரை கொடுத்து புதிய நம்பிக்கையை உருவாக்கியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கென தனி துறையை உருவாக்கியது மட்டுமில்லை, அந்த துறையை தன் பொறுப்பிலே வைத்துக் கொண்டார். அவர் வழியிலே இன்றைக்கு நானும் அந்த துறையை என் பொறுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும்.